வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷிஃப்ட் முடிஞ்சு என் ஹஸ்பண்ட் இந்தியன் ஷாப்லேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஊரில் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் எப்பவும் கிடைக்காது, பட் கிடைக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். கடலை முட்டாய் எங்களோட ஃபேவரட். எப்போ இந்தியன் ஷாப்புக்கு போனாலும் மறக்காமல் அதை வாங்கிடுவோம். நான் 3 days தான் ஒர்க் பண்ணுவேங்க. மற்ற நாள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார். நாங்கள் 2 பேருமே ஷிஃப்ட் ஒர்க் தான் பார்க்குறோம். ஸோ குழந்தைங்களை பார்க்குறதுனால 2 பேருக்குமே ஒரே டைமில் வேலைக்கு போக முடியாது. ஆஸ்திரேலியன் டீ ரொம்ப சிம்பிள். என் பொண்ணு இந்த டீ தான் ரொம்ப விரும்பி குடிப்பா. இந்தியன் டீ போட்டால் அம்மா அதில் ஆடை ரொம்ப அதிகம், அதனால எனக்கு ஆஸ்திரேலியன் டீயே போட்டு கொடுங்கன்னு கேட்பா. ஹாட் வாட்டரில் டீ பேக்கை டிப் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு பாலை ஊற்றிடுவாங்க. அந்த பாலை நம்ம சூடு பண்ணும் கூட இல்லைங்க, அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஊற்றினாலே போதும். வீட்டில் இருக்க வேலைகளை நம்ம ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பாலை டைரெக்டாக ஆட் பண்ணாமல் நான் எப்போவுமே மைக்ரோவேவில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி தான் கொடுப்பேன். இன்னைக்கு டின்னரை சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஃப்ரோசன் டம்ப்ளிங்ஸ் இருந்துச்சு. முதல்ல அதை ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறமா ஒலிவ் ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் உங்களோட டின்னரை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் காட் பிளஸ் யூ.